2, 11, 20, 29 இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கான்னு ஜாதகத்தோட கனெக்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த தேதிகளில் பிறந்தவர் இரவு நேரத்தில் பிறந்து விட்டால், பௌர்ணமி திதியில் பிறந்தால் யூ கிரேட். மற்றவங்களோட அன்பா பழகிறதுல இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கெட்ட பேர் இருந்தால் அதை நிவர்த்தியாக்கி நல்ல பேர் கொண்டு வந்துடும். வாழ்க்கையில் தேஞ்சு போனாலும் மீண்டும் அவரை ஒரு வளர்பிறை ஆக்கி விட்டுரும். இந்த ரெண்டு அமைப்பை பார்த்து நீங்கள் சொன்னீங்கன்னா சரியா. இந்த அழகு சம்மந்தப்பட்டது அழகுபடுத்துறதுலாம் ஒரு விருப்பத்தை கொடுக்கும். இவர் பிறந்த கிழமை, இவர் பிறந்த நட்சத்திரம், நேரம், பிறந்த திதி எல்லாமே ஒன்னோட ஒன்று நீங்க ஜாதகத்தோட கொண்டு வரணும். ஆமா, அதைத்தான் சொல்றோம். நம்ம சும்மா பொது பலன்கள் சொல்ற மாதிரி சொல்லல. நிகழ்ச்சியை பாக்குறப்பயும் அவங்க ஜாதகத்தை எடுத்து வச்சிடணும். வச்சுட்டு இதெல்லாம் பார்த்தாங்கன்னா ஓகே சூப்பரா வந்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடும். இவங்களுக்கு தீய பழக்கம் இருந்தாலும் மாறிடும். அந்த பொருளாதாரம் சேமிக்கணும் நம்ம. ஆமா, இவருடைய ஜாதகத்துல 2ஆம் இடத்து அதிபதி. சுகமே சொல்ல அண்ணாச்சி. அண்ணாச்சி வணக்கம். 2, 11, 20, 29 இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்காச்சு ஜாதகத்தோட கனெக்ட் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா 1ஆம் தேதி போட்டது சூப்பர். இது 2ஆம் தேதி சொல்லுங்க. இந்த 1ஆம் தேதிக்கு சொன்னது உங்களுக்கு நல்லா மனசுல நினைச்சா? நல்லா இருந்துச்சு, நல்லா போய்கிட்டு இருக்கு. வியூஸும் நல்லா போயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு அப்ளை பண்ணி பார்த்தீங்களா? பார்த்துருக்கேன். முடிச்ச உடனே நம்ம உதவியாளருக்கு அப்ளை பண்ண நினைச்சு, கேமராமேனுக்கு அப்ளை பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்கு அவருக்கு. நல்லா பாருங்க. 2ஆம் தேதி, அதுக்கடுத்து என்னது 11, 11ஆம் தேதி, 20, 29. ஏன்னு கேட்டீங்கன்னா 11 கூட்டினாலும் 2 தான், 20 கூட்டினாலும் 2, 29 கூட்டினாலும் 11, 2. இந்த தேதிகள் எல்லாம் இந்த 2ஆம் எண் ஆதிக்கம் முடியாது. என்ன ஆதிக்கம் முடியாது? 2ஆம் எண் ஆதிக்கம். 2ஆம் எண் ஆதிக்கம் முடியாது. இந்த 2ஆம் எண் ஆதிக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நம்பர்களுக்கும் ஒவ்வொரு எண்களுக்கும் ஒவ்வொரு கிரகத்தை அவங்க ஆட்படுத்தியிருக்காங்க நமக்கு முன்னோர்கள். அப்போ சந்திரனுடைய காரகம் வரும். 1ஆம் நம்பருக்கு யாரு? சூரியன். 2ஆம் நம்பருக்கு சந்திரன். அதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகத்துடைய நல்ல குணங்களை காரகம் அந்த காரகத்தின் மூலமும் வெளிப்படுத்தும். அதுக்குன்னு ஒரு பாவகம் இருக்குது ஜாதகத்தில். சந்திரனுடைய பாவகம் என்ன? கடகம். இந்த சந்திரனுடைய காரகங்கள் பூரா 4ஆம் பாவத்திலையும் இருக்கும். எண்களில் 2ல் எப்படி பார்த்தீங்களா? ஒரு கிரகத்துடைய குணங்களை 3 விதமாக நம்ம பார்க்கலாம். கேட்டாங்கய்யா. கடகத்துக்கு அதிபதி சந்திரன், எண்கள் 2ஆ இருக்கு. எப்படி பார்த்தீங்களா? பாவகத்தில் 4. சரி, அப்போ இந்த தேதியிலேயே 30 தேதியில இந்த தேதியில் பிறக்கணும். அதுதான் கணக்கு. 30 தேதி 2ஆம் தேதி தான் பிறக்கணும்னு இறைவன் முடிச்சிருக்காருல்ல. இப்போ 1ஆம் தேதி பிறந்தவருக்கு சூரியன் மதியத்துக்குள்ளே பிறந்தா ரொம்ப நல்லது. ஆமாம். இவங்க 2ஆம் தேதி சந்திரன், இவங்க இரவுல பிறந்தாலே நல்லது. இரவுல பிறந்தா நல்லது. இரவுல பிறந்தாலே நல்லது. அவன் கிரகமே இருக்குல்ல, இரவுல சந்திரன் வந்துறாருல. மதியம் வரைக்கும் ஏறு பொழுது வரைக்கும் சூரியனுக்கு பவர் அதிகம். இவருக்கு 6 to காலையில் 6, மாலை 6 இரவு நேரத்தில். இந்த தேதிகளில் எந்த தேதி? 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்தவர் இரவு நேரத்தில் பிறந்து விட்டால் அது ஃபர்ஸ்ட் யூ ஆர் கிரேட். பௌர்ணமி திதியில் பிறந்தால் யூ கிரேட். எப்படி கிரேட்? இந்த தேதி பௌர்ணமி திதி, யூ ஆர் கிரேட். அட்ஸ் போ வண்டி போன் கோ. அதில் பேச்சே கிடையாது. மிச்ச கிரகத்தை கூட விட்டுருங்க. இதுபடி தான் எல்லாமே இருக்கும். ரைட். இது நான் சொல்றது 90%. 10% எங்கேயாவது ஒன்று இருக்கு. அதுக்கு வேற ஆப்ஷன். நான் 100ன்னு என்னைக்குமே எங்கேயும் சொல்ல மாட்டேன். 100 இருக்கவே இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. இது ரைட்டா? 1 பௌர்ணமி பிறகு. அதுக்கு அடுத்து என்னன்னா வளர்பிறையில் பிறந்தால் குட். இந்த அமைப்பெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஜாதகம் குட்டுன்னு ஒரு பார்க்க. அதுக்கப்புறம் இவருடைய ஜாதகத்தில் 2ஆம் இடத்து அதிபதி பலமாக இருக்காரா, ஆட்சி உச்சம். இதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அவர் 1, 5, 9 இருக்கிறது செகண்ட். அதுவும் நல்லா இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் 2 கூடவர் 2ல் இருக்காரு. அது யாரா வேணாலும் இருக்கு. சனியாக இருக்கட்டும், புதன். 2ஆம் இவர் 2ல் இருக்காரு. அப்படி இல்லை என்றால் அந்த ஜாதகத்தில் சந்திரன் பலமாக இருக்கார். எப்படி? சந்திரன் பலமாக இருக்கார், ஆட்சி உச்சம். அப்புறம் 1, 5, 9, 11 அடுத்த 2ஆவது தரம் தான். ஃபர்ஸ்ட் ஆட்சி உச்சம் இருக்காரா. அடுத்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இந்த நட்சத்திரத்தில் இந்த 9 பிளானட்ல ஏதாவது இருக்கா? கிரகம் இருக்கா?
இருக்கணும். ம் இதெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்டது இருக்கணும். ம் இவர் திங்கட்கிழமை பிறந்தவரா? ம் ம் இதெல்லாம் செக் பண்ணுங்க, எத்தனை ஆப்ஷன் நமக்கு வருதுன்னு பாருங்க. இதெல்லாம் வர 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 நீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்துக்கு ஒரு பவர் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒளி ம் 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 எப்படி ஒளி கிடச்சிக்கிட்டே இருக்கும். கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ம் இதில் எல்லாமே வராது. ம் ஒரு ஆள் வந்து எனக்கு செவ்வாய்க்கிழமை பிறந்துட்டேன். நான் செவ்வாய்க்கிழமை பிறந்திருப்பாரு, ஒரு ஆள் பகலில் பிறந்திருப்பாரு. ஆனால் சந்திரன் பலமாக இருக்கும். ம் இந்த 4 ஆங்கிளில் ஏதாவது 2 இருந்தாலும் சரி, ம் 1 இருந்தாலும் சரி, ம் 2 இருந்தாலும் சரி, அவருக்கு ஒரு வெளிச்சமான வாழ்க்கை உண்டு. என்ன உண்டு? வெளிச்சமான வாழ்க்கை உண்டு. ம் வெளிச்சமான வாழ்க்கைன்னா என்ன சார்னா, இப்போ வெளியில் வந்து நல்லா மன மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கவன் தான் வெளியில் தன்னை காட்டிக்கிறோம். ம் ஏதாவது ஒரு குறை இருந்தால் வெளியே காட்டிக்கிற மாட்டான், வீட்டுக்குள்ளே உட்காந்துக்குவோம். உட்காந்து. ம் அப்போ இவர் எந்த குறையும் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவருக்கு கொடுக்கும். ம் இதுதான் இதில் உள்ளது. இவர் என்ன வேணாலும் ப்ரொபோசன் பண்ணலாம், ம் வேலைக்கு போகலாம், தொழில் பண்ணலாம், எந்த தொழில் வேணாலும் இருக்கலாம். அதில் இவருக்கு தலை சிறந்து வழங்கக்கூடியதை கொடுத்துரும். ம் ம் கெட்ட பேர் இருந்தால் அதை நிவர்த்தியாக்கி நல்ல பேர் கொண்டு வந்துடும். ம் வாழ்க்கையில் தேஞ்சு போனாலும் மீண்டும் அவரை வந்து ஒரு வளர்பிறை ஆக்கி விட்டுரும். ம் ஒரு பொசிஷனில் கொண்டு வந்து உட்கார வச்சிடும். இன்னைக்கு கஷ்டப்படுற மாதிரி தெரிஞ்சாலும் எதிர்காலத்தில் நல்ல பொசிஷன் இருக்கு. இவருக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடமாற்றம், வெளியூர் போகிறது சிறப்பை தரும். வெளிநாடு போகிறது இன்னும் சிறப்பானாச்சு. எவ்வளோ தூரம் போகிறாரோ யோகம். ம் ம் நான் டிராவல்ஸ் சார்ந்த துறையில் இறங்கலாமா? ம் இறங்கு. மீடியாவில் கம்ப்யூட்டரில் போங்க. பேராசிரியராக இருக்கேன், ம் ஓகே. இவருக்கு வந்து விவசாயத்துக்கு ஓகே. நான் சொல்ல புரியுதா? ம் விவசாயத்துறையில் போனால் அதுலேயும் நல்லா இருப்பார். இருப்பிடம் உண்டு, வாகனம் உண்டு, இன்பமான வாழ்வு உண்டு. ம் சந்திரனாலே மகிழ்ச்சி. ம் அழகானவர். ம் சந்திரன அழகு. என்னது? அழகு. உணவுக்கு பஞ்சமே இல்லை. ம் என்ன இல்லை? உணவு பஞ்சம் இல்லை. பஞ்சமே இல்லை. ம் உணவுக்கு பஞ்சமே இல்லை. உணவு தொழில் செய்வா செய்யுங்க, உணவு தொழில் செய்யுங்க. பயணம் சார்ந்த துறைகள்லாம் என்னது? ரயில்வே, டிரான்ஸ்போர்ட்டேஷன், எல்லாம் கப்பல், ரயில்வே எல்லாம். அதெல்லாம் இந்த சந்திரனுக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் இவருக்கு குறைய வைக்காது. ம் 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 என்ன வைக்காது? குறைய வைக்காது. அன்பாக இருப்பார். ம் எரிச்சல் கோபம் வராது. யார் அவங்களுக்கு? ம் அன்பாக இருப்பார். பாசத்துக்கு கட்டுப்பட்டோம். பாசத்துக்கு கட்டுப்பட்டுவார். நீங்கள் 2 வாட்டி பழகினாலும் நம்ம தாவுள்ள மாதிரி பழகுவார். ம் தாயும் பிள்ளையுமா இருக்கணும் பார். சண்டையே போட்டால் கூட வீட்டுக்காரருக்கு தேவையானதோ இல்லை மனைவி தேவையானதோ எடுத்து வச்சுட்டு கம்முன்னு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு 2ஆம் நம்பர் இருக்காங்க. அதை செஞ்சிருவாங்க. ம் பேச்சில் ஒழுக்கம் இருக்கும், நாகரிகம் இருக்கும். எது? பேச்சில் ஒழுக்கம், நாகரிகம் இருக்கும். ஏதாவது தவறான ஒரு பேச்சுக்களுக்கு வராது. புரியுதா? இவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போய் தான் முன்னேறணும்னா யோசிக்க வேண்டியதே இல்லை, ம் போயிடலாம். ம் இவங்களுக்கு அது கை கொடுக்கும். இப்படி நீங்கள் இந்த 2 அமைப்பை பார்த்து நீங்கள் சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும். ம் ம் இதன்படி தான் அங்கே கிரக நிலைகளும் கிரக அமைப்புகளும் அங்கே உட்காரும். ம் 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 இதன்படி தான் நீங்கள் மற்ற ரூலும் இதில் ஒத்தாரும். ம் அப்போ ஒன்றொன்றும் பிறந்த தேதி, இவர் பிறந்த கிழமை, இவர் பிறந்த நட்சத்திரம், நேரம், பகலா இரவா, பிறந்த திதி எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒரு தொடர்பு படுத்திக்கிட்டே தான் வரும். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. ம் நான் சொல்லி புரியுதா? ஒன்றோட ஒன்று தொடர்பு படுத்த வரும். இவங்களுக்கு வந்து அந்த ஃபைனான்ஸ் செக்டார், டீச்சிங் செக்டார்லாம் இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ம் ம் அட்வைசராக இருக்காங்கல்ல, ம் அட்வைசர்கள், ஆமாம் ஆமாம், ஃபைனான்ஸ் செக்டாரில் இருக்கிறவங்க, டீச்சிங் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தேதியும் இந்த அமைப்பு இருந்தால் பிரமாதமாக இருக்கும். இவங்களுக்கே மனசில் இந்த ஆசை இருக்குன்னாச்சு. இந்த 2ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு அந்த டீச்சிங் பண்ணணும், நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை 10 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற ஆசை இவங்களுக்கு இருக்குது. ஆமாம், இயல்பாகவே இவங்களுக்கு அந்த எண்ணம். ம் எல்லா விதத்துலையும் இவங்களுக்கு குறைய வைக்காது. ம் ம் 2வது போதுங்கிற நினப்பு உங்களுக்கு வந்துடும். ம் எப்படி? போதும். ம் அப்படிங்கிற அந்த சிந்தனை உங்களுக்கு வந்துடும். ஒரு சின்ன விஷயம், இந்த மனக்குழப்பம் மட்டும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு இந்த 2ஆம் தேதியில். அது என்னன்னு கேட்டீங்கன்னாச்சு, இந்த சந்திரனுடைய ஆதிக்கமே நிறைய சிந்திச்சா குழப்பம் தான். 15 நாள் நல்லா இருந்தாங்கன்னா அடுத்த 15 நாள் ஏதாவது டென்ஷனை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த தேதி இந்த அமைப்பு இருந்தால் பயம் வராது. ஓ ஓ ஓ ஓ சரி சரி, நல்லா பார்த்துக்கணும். மேலே அந்த தேதியை சொல்லிட்டோம், 2ஆம் தேதின்ட்டோம். இந்த அமைப்பும் இந்த இது வரணும். அப்போ இவங்க ஜாதகத்தில் உங்களுக்கு சந்திரன் நல்லா இருக்காரா அல்லது 2 கூட நல்லா இருக்காங்க லக்கணப்படி, இல்லை பௌர்ணமி தேதியில் பிறந்திருக்காங்க, பௌர்ணமி தேதியில் பிறந்திருக்காங்க, வளர்பிறையில் இருக்காங்களா, சந்திரன் நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கா, எப்படி
சந்திரன் பலமாக இருக்கார். இந்த ஆங்கில பாருங்கள், இவங்களுக்கு சந்திரனுடைய காரகத்துவம் சந்திரனுடைய அந்த விஷயத்தை அள்ளி கொடுத்துரும். சாப்பாட்டில் மோகமாக இருக்காங்க. ஏன் என்னாச்சு? இல்லை, சந்திரன் வந்தாலே உணவு பிரியர். உணவுகளை வந்து தரமாக சாப்பிட்றது, உணவுகளை விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு உணவு சாப்பிட்றதுக்காக செலவழிக்கிறது, பயணம் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கும். அவங்களுக்கு பயணம் பண்ணுறது ரொம்ப பிடிக்குது. வீக்கெண்டில் அங்கே போகணும், இல்லைம்மா ஒரு டூர் போகணும். இந்த பெண்களுக்கெல்லாம் இது இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கல்யாணம் முடிச்ச உடனே குழந்தைய கொடுத்துரும். இந்த தாய்மைங்கிற அந்தஸ்தை கொடுத்துரும். சூப்பர் நச்சு. இந்த தாய்மைங்கிற அந்தஸ்தை இவங்களுக்கு கொடுத்துரும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அது இரவு நேரத்தில் இன்னும் சுறுசுறுப்பாக இருக்காங்க. எல்லா சிந்தனைகளும் இரவு நேரத்தில் வருது உங்களுக்கு. இவங்களுக்கு வீடு வாங்குறாங்களே இல்லையா, முதல்ல வாகனத்தை வாங்கிடுவாங்க. உண்மை நச்சு. இந்த பயணம், அதுக்கு வாகனம் வாங்கிடுவாங்க. ரெண்டாவது, இயல்பாகவே அந்த அழகாகவும் இருப்பாங்க, லட்சணமும் இருக்கும். மற்றவங்களோட அன்பாக பழகிறதுல இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் இந்த சந்திரனுடைய ஆதிக்கம். அன்பு செலுத்துவது, தாய் போல. கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள், இந்த 2ஆம் எண் ஆதிக்கம் உள்ளவங்க இருப்பாங்க. சந்திரன் வளர்த்துருக்கோம். கம்ப்யூட்டர்லாம் சூப்பராக இருக்கும். ஐடி இண்டஸ்ட்ரியில் கம்ப்யூட்டர்லாம் அவங்களுக்கு அப்படியே அந்த நாலேஜ் அதிகமாக இருக்கும். சரியா? இது வந்து இந்த எண் ஆதிக்கம், இந்த எண்ணும் இந்த நீங்கள் ஜாதகத்தோட கொண்டு வரணும். ஆமாம், அதைத்தான் சொல்கிறோம். நம்ம வந்து நம்ம சும்மா பொது பலன்கள் சொல்கிற மாதிரி சொல்லலை. இந்த நிகழ்ச்சியை பார்க்குறப்பையும் அவங்க ஜாதகத்தை எடுத்து வச்சிடணும். வச்சுட்டு இதெல்லாம் பார்த்தாங்கன்னா ஓகே சூப்பராக வந்துடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடும். நம்ம சொல்கிறதும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி தான். இப்படி அமைப்பு இருந்தாலே அந்த அந்த புரிதல் உங்களுக்கு வந்துடும். கண்டிப்பாக. இவங்களுக்கு தீய பழக்கம் இருந்தாலும் மாறிடும். நான் சொல்ல புரியுதா? ஏதாவது ஒரு தவறான பழக்கம் இருந்தாலும் நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்க, மாறிடும். இல்லைன்னா வரவே செய்யாது. ஓகே. அது இவங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். அந்த சந்திரன் சொல்லக்கூடிய காரகமும் பாவகத்தில் 2ஆம் பாவம் கிளியராக இருக்கும். எங்கே இருந்தாலும் அந்த குடும்ப பாசம் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படி? குடும்ப பாசம் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் டெய்லி உறவுக்காரங்கிட்ட பேசிடுவோம் சார். எங்கள் தாயார்கிட்ட பேசுவேன், எங்கள் சின்னம்மாட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி பாருங்கள், ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கும். புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கணும். ஸ்கூல் நடத்துகிறவங்களுக்கு இது இருக்குது, டியூஷன் சென்டர் வச்சுருக்கவங்களுக்கு இது இருக்கும். இந்த அமைப்பு இருக்கும். இந்த தேதி நான் தான் சொல்லுவேன் சார், இந்த தேதி அதுக்கான கிரகம் ஜாதகத்தில் எப்படி இருக்கு, மேட்ச் ஆயிடுச்சா, குட்டு. சந்திரன் வந்து ஒரு நேரத்தில் செல்வத்துக்கும் அவர் தான் அதிபதினு சொல்கிறாங்க. ஆமாம். அப்போ அவங்க செல்வ வளமும் நல்லா இருக்கும், கொடுத்துரும். எல்லாச்சும் நல்லா இருக்கும்னா எல்லாமே. வாகனம் வாங்குவார்னா காசு இல்லாமல் வாங்க முடியுமா? கண்டிப்பாக கண்டிப்பாக. அவருக்கு காசு பணம் வேணும், வீடு வாங்குவார், வாகனம், சந்தோஷமாக இருப்பாருன்னு சொல்லிட்டாலே காசு வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். பணம் இல்லாட்ட சந்தோஷம் போயிடும். இவங்களுக்கு என்ன மாதிரி உடல் உபாதைகள் வரும்னாச்சு சந்திரன்? இவங்களுக்கு என்ன அப்படின்னாச்சு, இதில் இவங்களுக்கு சளி தொல்லை, வீசிங்கி, கண் பார்வை பிரச்சனை, இப்படி ஒரு இது வரும். ஆனால் இதில் ஏதாவது பாதிச்சுன்னு தான் வரும். இதை விட்டு இது பொதுவாக வர்றது. இது அதிகமாக வருமானா வேற என்ன, அது தனியாக பார்க்கணும். இதில் அது கவர் ஆகாது. ஆனால் இதெல்லாம் இருந்து அந்த பாதிப்பெல்லாம் இருக்காது. இதெல்லாம் ஒன்றுமே செய்யாது. அதெல்லாம் டோன்ட் ஹெரி சார், தூக்கி போட்ட சார். சும்மா அப்படி தைல தடவிட்டு சரியாக. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு அவர் பிறந்ததே வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம், தேதி 23 நட்சத்திரம். அவர் பிறந்தது நைட் தான். அவர் வந்து பாருங்கள் ஸ்கூல் நடத்தினார். 5 வரைக்கும் நடத்தினப்ப 8 வரைக்கும் கொண்டு வந்துட்டார். 8 வரைக்கும் கொண்டு வந்துட்டார். சூப்பர். இவங்க அந்த பயணத்தை விரும்புவாங்க சார், அதிலே தெரிஞ்சுக்கிட்டு. ஆமாம், இவங்க டூர் போகிறது ரொம்ப பிரியலாக தான் இருக்குது. டூர் போகிறது, பயணம் பண்ணுறது, வெளிநாடு போகிறது, ஹோட்டலில் சாப்பிட்றது, அந்த ட்ராவலை விரும்புவாங்க. நைட்டு 10-12 மணி ஆனாலும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த 2ன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு ஞாபகம் வருது. இவங்க வீட்டில் இருக்காங்க, கல்யாணம் முடிச்சிருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு வச்சுங்களேன். 2 பேருமே வேலை பார்ப்பாங்க. 2 பேரும் வருமானம் இருக்கும். அது பெண்ணாக வருமானம் பண்ணால் ஆண் ஏற்கனவே வருமானம் செய்வாங்க, பெண்ணு வருமானம் செய்யும். ஒரு பெண்ணு 2ஆம் தேதியில் பிறந்து அங்கே சந்திரன் இந்த நம்ம சொன்ன ஆப்ஷன் இருக்குன்னா அவங்களும் வருமானம் செய்வாங்க. பயங்கர நல்ல போஸ்டிங்லேருந்து வருமானம் செய்வாங்க. ஆமாம், பெரிய அவங்களும் வருமானம் செய்வாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க பக்கத்து வீடு சொந்தமாகும். புரியல என்னாச்சு? இப்போ நம்ம இந்த வீட்டில் இருக்கோம், அடுத்த வீடு பக்கத்து இடம், பக்கத்து வீடு இவங்களுக்கே அமைஞ்சிடும். ஓ சரி, நாங்கள் வித்துட்டு வேற ஊருக்கு போகிறோம், நீங்கள் வாங்கிக்கிறீங்களா, இவங்களே வாங்கிடுவாங்க. ஆமாம், வாடகைக்கு இருக்கிற வீடு கூட சொந்தமாகிறது நான் பார்க்க முடியும். நான் எப்போ பார்க்குறேன். நான் ரெண்டல் கொடுத்தேன் சார், அவங்க விற்கும் போது என்கிட்ட கொடுத்தாங்க. இத்தனை வருஷமா நீங்களே இருக்கீங்க, நீங்களே வச்சுக்கோங்க. ஆமாம், இந்த ஆதிக்கம் இருந்தால் இவங்க வர்க்கத்தில் பெண்கள் அதிகம். கூட பிறந்ததில் பெண்கள் அதிகம். ஆண் கம்மியாக இருக்கும். அம்மா சைடு பெண்கள் அதிகம் வந்துக்கிட்டு என்ன இருக்கும்,
பெண்கள் அதிகமாக இருக்கும். ஆமாம், பெண்கள் அதிகம் வந்துக்கிட்டே இருக்கு சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆமாம் சார் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இந்த 2ஆம் எண்காரங்களும் முதல் குழந்தை பெண் குழந்தையா பிறக்குது. ஆமாம், பெண் குழந்தைகள் பிறந்துடும், பெண்கள் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு அந்த வெளிநாட்டு மோகம்னு இருந்துக்கிட்டே இருக்கும். இருக்கும் இருக்கும் இருக்கும். இவங்க குடும்பத்தில் ஒரு ஆள் வெளிநாட்டில் இருப்பாங்க, வெளிநாட்டில் இருப்பாங்க, அல்லது போலீஸ் அல்லது மிலிட்டரியில் இருப்பாங்க. ஓ ஓ ஓ இவங்க குடும்பத்தில் ஒரு ஆள் ஒன்று வெளிநாட்டில் இருப்பாங்க, அல்லது போலீஸ் துறையில் இருக்கிறா அப்படின்னு கேளுங்க ஆமாம்பாங்க, அல்லது மிலிட்ரி அல்லது இப்படி ஒரு இதை இவங்களுக்கு இது கொடுத்துரும். அதே மாதிரி இந்த 2ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் குடும்பத்தில் ஆசிரியரும் பேங்க்ல வேலை பார்க்குற நிறையா இருக்காங்க. டீச்சர்ஸ் நிறையா இருக்கும். டீச்சர்ஸ் வந்து நிறைய டீச்சர்ஸ் நர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். இந்த 2ஆம் எண்ணுக்கு அது ஒன்று இருக்கும். ஆமாம். அதே மாதிரி பாருங்க, இவங்களுக்கு வந்து அந்த பொருளாதாரம் சேமிக்கணும், நம்ம பிளானிங். ஆமாம், உண்மையிலே சூப்பர். அந்த சேமிங் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த எண்ணங்கள் வந்து சேமிக்கணும் 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 இருக்கும். சேவிங்ஸில் வந்து அவங்க அதை அந்த அந்த எக்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நிச்சயமாச்சு. நான் பார்த்த ஒரு 2ஆம் எண்காரங்க நான் சும்மா தான் கேட்டேன், சார் இப்பயே நீங்கள் இப்போ ப்ரைவேட் எம்ப்ளாயிஸ் பென்ஷன் கிடையாதுல்லண்ணாச்சு, ஆனால் அவர் பென்ஷன் பிளானில் பணம் போட்டுட்ருக்காரு சார். என்னைக்காவது அவங்க வயசு 35-40 தான் ஆகுது, இல்லை என்னைக்காவது 60 வயசு மேலே இருந்தாலும் வேணும்ல சார், பென்ஷன் பிளானில் இவர் பணம் போட்டு வச்சுட்டு இருக்காரு இப்போ சேவிங்ஸ்க்கு. அதே மாதிரி இவங்க பாருங்கள், இந்த கேரளா டூர் போகிறது நல்லா பார்த்துக்குங்க, அல்லது உங்களுக்கு அந்த நீர்நிலைகள் சார்ந்த விவசாய பகுதிகளுக்கெல்லாம் விரும்பி போவாங்க, மலை பகுதிக்கும். ஆமாம், அது விரும்பி போகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அந்த எது அழகுபட்ட இடங்களோ அதை ரொம்ப லைக் பண்ணுறது, பூக்கள் புலவர்கள் அதெல்லாம் லைக் பண்ணுறதெல்லாம் இவங்ககிட்ட உண்டு. புரியுதா? இது பெண்களுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா புடவை எடுக்கிறதுல பிரியமாக இருப்பாங்க, ட்ரெஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த இந்த இதெல்லாம் தரும். ஒரு பக்கத்தில் சேமிக்கணும்னு எண்ணம் இருக்கும், ஒரு பக்கத்தில் இதுவும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். நான் சொல்ல புரியுதா? எங்கள் சேமிக்கணும் நீச்சல் வைக்கிறேன், ஆமாங்கன்னு சேமிச்சு வச்சு இந்த அழகு சம்மந்தப்பட்டது அழகுபடுத்துறதுலாம் ஒரு விருப்பத்தை கொடுக்கும். நிச்சயமா தன்னை வந்து மற்றவர்கள் முன்னாடி ப்ளசண்ட்டாக காமிச்சிக்கிறது. ஆமாம், அதை வந்து இவங்க காமிப்பாங்க. இவங்ககிட்ட நீங்கள் ஒரு கஷ்டத்தை சொன்னால் உடனே கண்ணீர் வந்துடும். ஓ ஓ ஓ ஓ மற்றவங்களுடைய கஷ்டங்கள்லாம் சொன்னால் சொல்லாதீங்க, என்னால் தாங்காது, அப்போ இறக்கப்பட்டு ஹெல்ப் பண்ணிடுவாங்க நிறைய பேருக்கு. இந்த சினிமாவில் ஒரு எமோஷனல் சீன் வந்து அழுகிறதுல இவங்க தானே. ஆமாம், சினிமாவில் எமோஷனுக்கு அழுகிறது, இறக்கப்பட்டு ஹெல்ப் பண்ணுறது, அது இந்த சந்திரனுக்கு வரும். எப்படி இந்த சந்திரனுக்கு வரும்? இந்த 2ஆம் எண் ஆதிக்கம் அதுக்கு வந்து அதான் சொல்லல சார், இந்த எண் இந்த குணம் இருந்தாலே சூப்பர் சார். இவங்களுக்குன்னு சார் இருப்பிடம், இவங்களுக்குன்னு வாகனம், இவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வந்துடும் சார். நிச்சயமா நிச்சயமா. அவங்க கேட்கறது என்ன, நான் ஒரு ஸ்டேட்டஸாக இருப்பேன், அது கிடைச்சிடும். நிச்சயமா நாச்சி. நெஞ்சார்ந்த நன்றிகள் நாச்சி. சுகமே சொல்லுவேன் நாச்சி.